பொதுக்கு வீடு வாங்குற வரைக்கும் உயிரை எடுத்துட்ட. இப்ப போட்டுக்கன்னா மறுபடியும் ஏன் அழணும்? மூடு வாய. அந்த அயோக்கிய பேரை சொல்லாத. அவனாலதான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் எப்பவுமே சொல்லாத. மீனா எதுக்கு வந்த? உங்களை பார்க்கறதுக்கு, ஒரு உண்மையை சொல்றதுக்கு. என் பேச்ச கேளுங்கண்ணா. என்னடா உன் பேச்ச கேட்கறது? அண்ணன் தம்பிங்கிற சம்பந்தம் உனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இந்த குடும்பம் இப்படி நாசமாயிருக்காது. அண்ணா வாய மூடு. அண்ணா அண்ணா அவசரப்படாதீங்க. அண்ணா அண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஸ்ரீதர் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே என் தம்பி என் வீட்டுக்கு வந்திருக்கான். ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. கதவை திறங்கண்ணா. அண்ணா வாங்க சார். ராஜா எங்க? இந்த ரூம்ல இருக்கான். ஹலோ சார். இதே என்ன இது? ராஜா எங்க? ராஜாங்க அண்ணா. நீங்களே ராஜா ராஜா வெளில போனீங்க. நானும் மீனா எவ்வளவு கூப்பிட்டு திரும்பி பார்க்கல சார். இவன் போய் சொல்றான். இவனும் அவனும் திருடுங்க. ராஜா இங்க வந்தா மீனாவுக்காக சைக்கிள் கொண்டாந்தான். வேணும்னா மீனாவை கேட்டு பாருங்களேன். ஏன்பா மீனா நீங்க இருங்க. மீனா சைக்கிள் யாரு கொண்டாந்தம்மா? அங்கிள். பாத்தீங்களா சார்? எந்த அங்கிள்? மனோகர் அங்கிள். இந்த கண்ணாடி அங்கிள். மீனா சித்தப்பா ராஜா அங்க வந்தாலம்மா? சித்தப்பா இங்க எங்க வந்தா? மீனா ஓ என்ன இது? சார் 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 இது நிஜம் சார். நான் அவனை பிடிச்சு வச்சிருக்கேன் சார். ஸ்ரீதர் வைஃப் மர்டர் ஆனப்புறம் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தனும் தம்பின்னு நினைச்சா பிரயோஜனம் என்ன? மர்டருக்கு முந்தி பக்கத்துல இருக்கிற தம்பி எப்படின்னு தெரிஞ்சுக்காம உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். டேய் மனோகர் சொல்லுடா. உண்மையை சொல்லுடா. உண்மையை சொல்லு. சொல்லுடா. சொல்லுடா. நெல்லுங்க. உண்மையை நான் இப்ப சொல்றேன். ராஜா உங்க மனைவியை கொலை செய்யல. ஆமா, அவனுக்கு அண்ணினா தெய்வ மாதிரி. ஆமா, மனோகர் சொல்றதுதான் உண்மை. நீ உங்க தம்பியை சரியாவே புரிஞ்சுக்கல. அவர் கொலை செய்யல. நீங்களா? நீங்க எங்க வந்தீங்க? இன்னும் என்ன செய்யணும்னு வந்தீங்க? ஸ்ரீதர் சார், ராஜா உங்களாட்ட நானும் தப்பா நினைச்சிருந்தேன். ராஜாவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காலம் கடந்து தெரிஞ்சது. இதுக்காக நீங்களும் மோசம் போய் என்ன ஏமாத்துறீங்க? அவன் கொலைகாரன் கோர்ட்டிலேயே நிரூபணம் ஆயிடுச்சு. கோர்ட்ல கண்ணால பார்க்க முடியாத நிஜத்தை உங்க மனசால பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். என் தங்கச்சி புருஷன் சாவோடு போராடிக்கிட்டு இருக்கப்போ அவரை காப்பாத்துறதுக்காக காரை திருடிக்கிட்டு வந்ததே அவன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு. மனிதாபிமானத்துல பார்த்தா அவன் செஞ்ச தப்பு எதுக்காகன்னு ஒவ்வொரு மனசுக்கும் தெளிவா புரியுங்க. உங்க நெஞ்சையை தொட்டு கேளுங்க. ராஜாவுக்கு அவங்க மேல அப்படி ஒரு பாதிப்ப கடந்த கால வாழ்வில் என்னைக்காவது சந்தேகப்பட்டீங்களா? இல்ல, அவன் அது மாதிரி செய்வான்னு நான் எப்பவும் நினைச்சதில்லை. பின்ன இப்ப ஏன் குழம்புறீங்க? மனசுக்கு மிஞ்சின நீதிமன்றம் இந்த சமுதாயத்துல வேற எங்க இல்லீங்க. மத்தவங்களையும் உங்க அபிப்பிராயத்தையும் நம்பாதவங்க கோர்ட்டு தீர்ப்பை ஏன் எடுத்துக்கிறீங்க? அந்த தீர்ப்பு ஆதாரமா வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் தம்பி ரத்த பாசத்தை நாசம் செஞ்சுக்கிறீங்களா? நல்லா யோசிங்க. செய்யாத குற்றத்தை சுமந்து உண்மையை நிரூபிக்க துடிப்போடு இருக்கிற ராஜாவுக்கு நண்பர்களுடைய துணைதான் வேணும். இந்த பிரபஞ்சத்துல கஷ்டங்களை கண்ணீரை பங்கிட்டுக்க நாங்க இருக்கோம்னு சொல்ற நண்பருங்க தேவை. ஒண்டியா இருந்து சமுதாயத்தோட போராடுற உங்க தம்பிக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். தயவு செஞ்சு உண்மையை நம்புங்க. உங்க தம்பியை ஒதுக்கிடாதீங்க பிளீஸ். உங்களை மட்டும் ஸ்ரீராமன் நினைச்சுக்கிறீங்க, உங்க தம்பியை மட்டும் லட்சுமணன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இது என்ன நியாயங்க? வாங்க. அப்படியா? ஆமா, உங்க ராஜா இங்க இருக்காருன்னு என்னாட்ட பரதாவில திரியிறாருன்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் அந்த இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. அந்த போலீஸ் எந்த நிமிஷத்துலயும் நம்ம ஹாஸ்டல்ல ரெய்டு செஞ்சா அப்ப ராஜா பிடிபடுறது தப்பாது.
அந்த அளவு விட்டுடக்கூடாது. என்னை விட்டுடு ஜெயா. அந்த படுபாவிய கொண்டு பழி தீக்கிற வரைக்கும் நான் என் முயற்சி கைவிட மாட்டேன். அப்புறம் நான் தூக்கு கைத்துல ஆனந்தமா தொங்குவேன். உங்களை தூக்குல போட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? 3 முடிச்சு போடலனாலும் என் மனசு உங்க மனசு அன்னைக்கே மூடி போட்டுடுச்சு. பக உணர்ச்சியில உங்க மனசு இன்னும் அன்பை மறந்து போச்சு. என் லைஃப்ல இனி அன்புக்கும் கல்யாணத்துக்கும் இடமே இல்லை ஜெயா. என்ன மறந்து போயிரு. நீ யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு சுகமா இரு. அந்த வார்த்தையை சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. இது உரிமை இல்ல. மனப்பூர்வமா காதலிச்ச நான் உன் நன்மையை விரும்புறது என் பொறுப்பு. தூக்குல தொங்க போற ஒரு கொலைகாரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஒத்துக்க முடியாது. நான் விரும்பினது உங்களை, உங்க வாழ்க்கை இல்ல. நம்ம கல்யாணம் எப்படி நிக்க கூடாது. இப்படி ஒரு நிலையில நான் தாலி கட்டினா கட்டுறது தாலி இல்ல, அது தூக்கு கயிறு. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க ஜெயா. அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. மனசை விட என் உயிர் பெருசு இல்லைங்க. மனசை கொண்டு சவம் மாதிரி 100 வருஷம் வாழறதை விட உங்க மனைவியா 1 நிமிஷம் வாழறதுல ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. என் தாலி போட்டாவது உங்களை தூக்குல இருந்து தப்ப வைக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை. தயவு செய்து நம்ம கல்யாணத்தை தட்டாதீங்க பிளீஸ். மேரேஜ் மந்திர தந்தரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவங்க மனப்பூர்வமான அன்பு எனக்கு தெரியும். உனக்கும் தெரியும். அவங்கள நீ மனசார வாழ்த்து தாயி. Hey, you. Hey. என்னது? மழைச்சாரல். இல்ல, வானம் பண்ணிட்டு இருக்குது. வெளியே இல்ல, மனசுக்குள்ள தெளிக்குது. அது மழைச்சாரல். இது அன்பு காதல். ஜெயா, ஐயோ, என்ன ஜெயா?
நானோ மழை துளியில் குளித்து விட்டேன், நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். அழகான கொடியொன்று ஆடக் கண்டே, மூச்செல்லாம் தீயாக மோகம் கொண்டே. நானோ மழை துளியில் குளித்து விட்டேன், நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். ஆடையை மீறுது பெண்மை, இந்த ஆடவன் சொல்வது உண்மை. மழையினில் கரைந்தது கண்மை, அடம் மறைப்பதில் இனி என்ன நன்மை? ஓராயிரம் மோகம் உன் பார்வைகள் தூண்டும், நீர் தீண்டிய பாகம் நீ தீண்டிட வேண்டும். மழை பொழியும் மயில் நனையும் நான் வந்து கூடை தரவா, செல்ல நிலா நனைந்து நடுங்க. நானோ மழை துளியில் குளித்து விட்டேன், நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். உன்னுடை சல்லடையாகும், அதில் தெரியுது இந்திரலோகம். நான் பார்ப்பது யாரோ, நீ மன்னவன்தானோ? தேன் தூது மேகம், சூடானது தேகம். காமன் வரும் நேரத்திலே காதலின் ஒத்திகையோ, கட்டிக்கொண்டால் குளிரும் ஒடுங்கும். நானோ மழை துளியில் குளித்து விட்டேன், நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். என்னுள்ளம் வெள்ளம் போல் பொங்கும் நேரம், என் பெண்மை இப்போது எல்லை மீறும். நானோ மழை துளியில் குளித்து விட்டேன், நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்தே சார். வணக்கங்க. நமஸ்காரங்க. இந்த மனுஷன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு. ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் சார்பில் ஸ்ரீ ஹரிசங்கர் பிரசாத் அவர்களை இந்த மலர் மாலை அணிவித்து வரவேற்கிறோம். நான் தான் இந்த ஆந்திர மகிழா மண்டலத்துக்கு அடிக்கல் நாட்டினேன்.
மகிழா லைப்ரரிக்கு முதல் புஸ்தகம் வாங்கினேன். மகிழா காலேஜ் கட்டுறதுக்கு இடம் தானமா கொடுத்தேன். மகிழா மண்டலத்தை அதான் ஆரம்பிச்சேன். இந்த மகளிர் கூட்டத்துல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். நான் ஒரு கொலை செஞ்சேன். ஒரு பெரிய மனுஷனோட மனைவியை நான் கொன்னேன். அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா. பிரசவம் சிக்கலா எங்க அம்மா கண்ணை மூடினாங்க. நான் கண்ணை திறந்தேன். சொல்றேன், என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். விமன்னா எனக்கு உசுறு. ஒர்க்கிங் விமன்னா எனக்கு உசுரோ உசுறு. இவ்வளவு ஒர்க்கிங் விமனுக்கும் பகலும் ராத்திரியும் தங்க இடம் கொடுத்த ஹாஸ்டல்னா எனக்கு ரொம்ப ஜலசிங்க. என் மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதர் சங்கத்துக்கு என் ஆதரவும் அரவணைப்பும் எப்பவும் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நமஸ்தே சார். வணக்கங்க. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். சௌக்கியமா இருக்கேம்மா? ஜெயா, அடே நீங்களா? ஜெயா உங்களுக்காகவே நீங்க அனுப்பின கார்ல போயிருக்காளே. நான் அனுப்புற கார்லையா? ஆமா, நீங்க ஜெயாவோட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு வர சொன்னதா யாரோ ஒருத்தன் கார்ல வந்து அழைச்சுக்கிட்டு போனான். நில்லுங்க ராஸ்கல். ராஜா வர சொன்னான்னு பொய் சொல்லி என்ன வர வைத்தியா? பெரிய மனுஷ மாதிரி இருக்கிற நீ இவ்வளவு பயங்கரமானவனா? கிட்ட நெருங்கினியா மேலே திருக்கிறேன். என்ன போக விடு. ஹாய், டேக் இட் ஈஸி மை பேபி. ஆமா, என்னமோ குடியே மூடி போன மாதிரி கூச்சல் போடுற. நீ ஏதோ புதுசு மாதிரியும் கைப்படாத ரோஜா மாதிரி எதுக்கு இப்படி நடிக்க போற? Look, it's a game, yeah. நாம ரெண்டு பேரும் இங்க அனுபவிக்கிறது யாருக்கும் தெரியாது, தெரிய வராது. Don't worry. Come on. மனைவி என்ன அசிங்கப்படுத்தாத. போகட்டும், இந்த தாலியை பார்த்தாவது என்ன விட்டுடு ப்ளீஸ்.
ஃபர்ஸ்ட் நைட்னு அர்த்தம் தெரியுமா? இட் வில் நெவர் கம் ஃபார் a second time. அப்பா சும்மா இருங்க. நோ பிரேக்ஸ் யா. ஃபர்ஸ்ட் நைட்னா ஈர மாத்திரை தவிர பிரேக்க போடவே கூடாது. எக்ஸலரேட்டர் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை பத்தி தானே வேண்டாம். இருங்க. ஆசையா இருக்குதுங்க. முத்தம் கொடுக்குறப்ப வேண்டாம்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்க. அப்படியே ஆடி வெள்ளிக்கிழமை ஏகாதசி பூஜை விரதங்கிறதம்னு சொல்லி என் பர்மிட்டை கேன்சல் செஞ்சா மாத்திரம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நமக்கு ஆல் டைம் நேஷனல் பர்மிட் இருக்குது. நான் கோயிலுக்கு போறதே உங்களுக்காக. ஏன் மஞ்சள் குங்குமம் நிலைச்சி இருக்கணும்னு, நீங்க நல்லா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். அம்மன் தயவுல ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அட்டகாசமா பொண்டாட்டி இருக்கு. இந்த அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு லைன் கிளியர் ஆகி போயிடும். அப்புறம் தூள் பண்ண வேண்டியதான். நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படியே இருங்க. டேப்லெட். போர்லடி எனக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு நம்பிட்டேன். என்ன டிராப் பண்றதுக்காக வந்தா, ஆனா அவன் வாழ்க்கையே என்கிட்ட டிராப் பண்ண போறான். அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இது நம்ம விசிட்டர் சார், அது நம்ம லைப்ரரி. பிடிச்ச புஸ்தகத்தை படிக்காம விடுறதே இல்ல. அரிய வணக்கம். ரொம்ப ஸ்பீடா நடக்காதீங்க, பிபி அதிகமாயிடும். பிபி அதிகமாயிடுச்சுனோ வயசு அதிகமாயிடுச்சுனோ எனக்கு நினைப்பே இல்லைங்க. அதனாலதான் என் மனசு, மூளை, நட, பேச்சு எல்லாமே ஸ்பீடா இருக்கு. நான் வரேங்க, லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கம் சிஸ்டர். Please come.
நர்ஸுங்கனால எனக்கு ஒரு தனிப்பட்ட அபிமானம். யா, பேஷண்ட் வரணும்னு தான் டாக்டர்ஸ் விரும்புவாங்க. பேஷண்ட் குணமாகணும்னு நர்ஸுங்க விரும்புவாங்க. That's why I like nurses. Come in. Hey, come on. ஏமா காவலுக்கு வச்சிருக்கிறவனை போய் காப்பாத்துன்னு கேக்குறிய? ஐ பிட்டி யூ. ஆமா, உனக்கு காமன் சென்ஸே இல்லையா? ஐயோ, பூ மாதிரி பொண்ணை எப்படி பிடிக்கணும்னு தெரியாதாடி ஈட்டியாச்சு. ரோஜா மொட்டு மாதிரி கும்முன்னு இருக்கிற, இந்த முள்ள மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டா அட்டகாசமா இருப்ப. அடவாமா. கமலா, காஞ்சனா, மாலதி, சுஜாதா,
கொலகாரனை தேடிட்டு இருந்தீங்களே, உண்மையான கொலகாரன் இவன் தான்.